கச்சத்தீவு தமிழ்நாட்டுக்கு சொந்தம். குறிப்பாக ராமநாதபுரம் சேதுபதி மகாராஜாவுக்கு சொந்தமான ஒரு பகுதி. கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதி ஸ்வீப் பண்ணுவோம். இதோட ஸ்வீப் பண்ணுவோம். அந்த முழு நம்பிக்கை நமக்கு இருக்குது. எல்லா ஜாதியும் எல்லா மதமும் எல்லாருமே என் அரசியல் கட்சிகள் கூட அவங்களும் கூட நமக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. காங்கிரஸ் கட்சி சேர்ந்து நமக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. திமுகவை சேர்ந்தவங்க எல்லா கட்சியிலும் உள்ளவங்க நமக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. அது ஒரு பெரிய மாற்றம். ஆனால் பிரதமர் மோடியுடைய அரசாங்கம் அப்படி கிடையாது. இந்த கட்சி அந்த கட்சின்னு ஒன்று பார்க்க மாட்டேன். நாட்டினுடைய வளர்ச்சிக்கு என்னென்ன பண்ணணும் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. பாஜகவுக்கு வாக்களிப்பதால் என்ன நன்மைகள் கிடைக்கும்? ஏன் பாஜகவுக்கு வாக்களிக்கிறது? கன்னியாகுமரி மாவட்டம் காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் தாமரைக்கு வாக்களித்தாக வேண்டும். ஒரே நாடு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் முன்னாள் மத்திய அமைச்சரும் கன்னியாகுமரி மக்களவை தொகுதி பாஜக வேட்பாளருமான திரு பொன் ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களா? வணக்கம். வணக்கம். கன்னியாகுமரி மக்களவை தொகுதி 6 சட்டமன்ற தொகுதியில் உள்ளடக்கிய ஒரு பரந்துபட்ட நிலப்பரப்பு, மீனவர்கள், விவசாயிகள் வாழக்கூடிய தொகுதி. இந்த மக்களவை தொகுதி, இந்த தேர்தலில் தொகுதியோட சூழல் எப்படி இருக்கீங்க? பாஜக வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு? நான் பல தேர்தல்களில் போட்டி போட்டிருக்கிறேன். இதுவரைக்கும் இல்லாத ஒரு மிகப்பெரிய எழுச்சி பாரதிய ஜனதா கட்சிக்கு இப்போ கிடைச்சிருக்கு. இந்த தேர்தலில் இந்த மாவட்டத்தினுடைய மிக முக்கியமான பிரச்சனையாக மாவட்டத்தினுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது எல்லா தரப்பு மக்களும் மனதில் வைத்து பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் என்று முடிவோடு இருக்கின்றார்கள். இப்போ கடந்த முறை விஜய் வசந்த் எம்பி இங்க வெற்றி பெற்றிருந்தார். அவருடைய செயல்பாடுகள் விமர்சனத்துக்கு இப்போ இந்த முறை அவருடைய போட்டி எப்படி இருக்கும் பார்க்கணும். ஒரு விஷயம், ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அப்படின்னு சொன்னா பாராளுமன்ற பணிகளை தவிர்த்து அவருக்கு வேற தொகுதிகள்லையும் இருக்கும். அவங்க கட்சி சம்பந்தப்பட்டுள்ள விஷயங்கள், வேற சொந்த விஷயங்கள் அதில் இருக்கும். அதெல்லாம் முடிச்சுட்டு குறைந்தபட்ச நேரமாவது கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு தன்னை தேர்ந்தெடுத்த மக்களுக்காக ஒதுக்க வேண்டும். அதை அவர் ஒதுக்க தவறிட்டார். இப்போ கன்னியாகுமரியை பொறுத்த வரைக்கும் மீனவர்களுடைய அந்த விவகாரம் பெரிய இப்போ குறிப்பாக அந்த மீனவர்கள் ஒட்டிய பிரச்சனை பார்த்தோன்னா கச்சத்தீவு 2-3 நாட்களாக பாஜகவும் திமுகவும் மாறி மாறி ஒரு குற்றம் சாட்டியுள்ள சூழல். நீங்க கச்சத்தீவு சார்பில் ஒரு குழு அமைச்சதுக்கு தலைவராக இருந்திருக்கீங்க. எப்படி இதோடைய உண்மையான நிலவரம் என்ன? கச்சத்தீவு மீட்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு பாப்பீங்க? நிச்சயமா மீட்கப்படும். கச்சத்தீவு தமிழ்நாட்டுக்கு சொந்தம். குறிப்பாக ராமநாதபுரம் சேதுபதி மகாராஜாவுக்கு சொந்தமான ஒரு பகுதி. அதை அவங்க தாரவாக்குறாங்க. அதுக்கு 1000 காரணங்கள் அவங்க சொல்ல முடியும். அன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸ் கட்சியும் கூட்டணியில் இருந்தாங்க. இவங்க சர்வசாதாரணமாக கண்டுகொள்ளாமல் இருந்தார்கள். அல்லது நீ அடிக்கிற போல் அடிப்பேன், அழுற போல அழுதுக, இந்த மாதிரி ஒரு தோற்றத்தில் தான் திராவிட முன்னேற்ற கழகம் செயல்பட்டது. அதனுடைய அதில் எதிர்த்து கேஸ் போட்டது பிற்காலத்தில் பாரதிய ஜனதா கட்சி. வேற யாரும் அதை முன்னெடுக்கலை. அதனால பாரதிய ஜனதா கட்சி ஆரம்ப காலத்திலிருந்து இதை பாராளுமன்றத்துக்குள்ளாலே எடுத்திருக்கு. அன்னைக்கெல்லாம் நம்ம பாராளுமன்ற உறுப்பினர் கிடையாது. தமிழ்நாட்டில் பாராளுமன்றத்திலே ஏற்றிருக்காங்க, பாராளுமன்றத்துக்கு வெளியே ஏற்றிருக்காங்க. இப்போ மீனவர்கள் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் இது உயிரிழப்பு அப்படி இல்லைங்கிறது ஒரு ஒரு பக்கம் இருந்தா கூட எங்களுடைய படகுகள் கைப்பற்றப்படுது அதுங்கிற ஒரு தொடர்ச்சியான ஒரு இது வேண்டுகோள் அவங்க மீட்டு தரணும் வேண்டுகோள் அவங்க கொடுக்குறாங்க. நான் நூற்றுக்கணக்கான படகுகள் இலங்கையில சிறைபிடிக்கப்பட்டு வச்ச நேரத்திலையும், இலங்கையில நூற்றுக்கணக்கான மீனவர்கள் சிறைபிடிக்கப்பட்டு வச்சிருந்த நேரத்திலையும் அவர்களெல்லாம் மீட்டு கொண்டு வரக்கூடிய வகையில நான் செயல்பட்டிருந்தேன். ஆனா மோடி அவருடைய காலத்துல அதனுடைய எண்ணிக்கை ரொம்ப குறைஞ்சது. படகுகள் சிறைபிடிக்கப்படுறது இருக்குது. அதுக்கு பல காரணங்கள் அவங்க சொல்ல முடியும். இருந்தாலும் கூட மீனவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க எங்க மீன் கிடைக்குதோ கடல் எல்லாருக்கும் சொந்தமான ஒரு விஷயம்.
கடல் எல்லைகள் வரையறுக்கப்பட்டிருந்தாலும் கூட அவங்களும் இங்கே வர்றாங்க, இவங்களும் அங்கே போகிறாங்க. இது பரஸ்பரம் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இதை வந்து ஒரு பெரிய சீரியஸாக எடுத்துகிட்டு போய் இலங்கை அரசாங்கம் பண்ணுறது தவறான ஒன்று. ஒரு படகச்சேரி எப்படி வைக்கிறாங்கன்னு சொன்னாங்கன்னா, குறைந்தபட்சம் 10 குடும்பங்கள், அதை வச்சு பிழைக்கக்கூடிய குடும்பங்கள் வந்து வறுமையில் வாடக்கூடிய அளவுக்கு சூழ்நிலை இருக்கும். அந்த படகுக்கு கட்ட வேண்டிய அந்த வங்கிக்கு கட்ட வேண்டிய பணங்கள், கடன், அதெல்லாம் வந்து கட்ட முடியாம மொத்தமா அவ்வளவு தூரம் ஒரு தற்கொலை நிலைக்கு போகக்கூடிய அளவுக்குள்ள சூழ்நிலைகள்லாம் போகுது. இதெல்லாம் மனசுல வச்சு நாம செயல்பட வேண்டும். இப்போ கன்னியாகுமரி தொகுதியில் இருக்கக்கூடிய மற்றொரு முக்கியமான பிரச்சனை, இந்த ரப்பர் விவசாயிகள் தங்களுக்கு குறைந்த போதிய விலை கிடைக்கல கடந்த 2 வருடங்களாக தொடர்ச்சியாக சொல்லியிருக்காங்க. இதற்காக நீங்க என்ன மாதிரியான இதுக்கு முன்னாடி நாம வந்து இது சம்பந்தமாட்டு பிரதமரை சந்திச்சிருந்தோம், வணிகத்துறை அமைச்சர்லாம் நம்ம அந்த நேரத்தில் சந்திச்சிருந்தோம். அதுக்குள்ள ஏற்பாடுகள் பண்ணணும். இப்போ அது சம்பந்தமா நம்ம பண்ண முடியும். இப்போ கடந்த முறை நீங்க வெற்றி பெற்றப்போ 58,000 கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடுகள் வந்து கன்னியாகுமரி மக்களவை தொகுதிக்கு வந்தீங்க. இந்த முறை நீங்க வெற்றி பெற்றவுடன் என்ன மாதிரியான திட்டங்கள் தொகுதிக்காக வச்சிருக்கீங்க? ஏராளமான திட்டங்கள். சென்ற முறை நான் கொண்டு வந்த திட்டங்கள் முடக்கப்பட்டிருக்குது. முடக்கப்பட்ட 4 வழிச்சாலை முடிக்கப்பட்டாக வேண்டும். 8 ரயில் பாதை எல்லாம் 4,000 கோடி ரூபாய்க்குள்ள திட்டங்கள். அது முடிக்கப்பட்டு ஏராளமான ரயில்கள் வந்து போகக்கூடிய அளவுக்கு சூழ்நிலை உருவாக்கணும். இது ஒரு டூரிசம் மாவட்டமாக அறிவிச்சு இந்த மாவட்டத்தினுடைய வளர்ச்சிக்கு இயற்கை வளம் முக்கியமான ஒரு காரணமாக வச்சு நாம் வந்து பண்ண முடியும். விமான நிலையம் கட்டாயமான ஒரு தேவை. அதுக்கு நான் முன்னாடி முயற்சி பண்ணியிருக்கேன். அது கொண்டு வரப்பட வேண்டும். இப்படி அதேபோல் இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு, வேலை வாய்ப்பு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த பிரச்சனைக்காக என்னென்ன தீர்வு காண முடியும் அப்படிங்கிறத பற்றி கவலைப்பட்டு இருக்கிறேன். அதே போல தொழில் துவங்குறது வந்து நமக்கு வந்து ரொம்ப கன்னியாகுமரி மாவட்டம் அதில் ரொம்ப பின்தங்கி இருக்குது. படித்தவர்கள் அதிகம் இருக்கக்கூடிய மாவட்டம், சட்டம் ஒழுங்குக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய மக்கள் நிறைந்த ஒரு மாவட்டம். இந்த மாவட்டத்தோட தொழில் கிடையாது. அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா திருநெல்வேலி, தூத்துக்குடியில் அவங்க தொழிலெலாம் ஆரம்பிக்கிறாங்க. கோயம்புத்தூர் அந்த சைட்லாம் ஆரம்பிக்கிறாங்க. பாராட்டுகள், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நம்ம பகுதி அதே போல் முன்னேறக்கூடிய ஆசை எனக்கு இருக்குது. அதனால் இளைஞர்களை தொழில் ரீதியாக முன்னேற்றத்துக்கு என்ன பண்ணணும் அதை நான் வந்து கட்டாயம் செய்வேன். இறுதியாக அவருக்கு இந்த முறை மக்களவை தேர்தலில் பாஜக கூட்டணி எத்தனை தொகுதிகளில் வந்து வெற்றி பெறும்? என்னை பொறுத்தவரைக்கும் 39 பாராளுமன்ற தொகுதியும் வெற்றி பெறும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. குறிப்பாக கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதி ஸ்வீப் பண்ணுவோம். இதோட ஸ்வீப் பண்ணுவோம். அந்த முழு நம்பிக்கை நமக்கு இருக்குது. எல்லா ஜாதியும், எல்லா மதமும், எல்லாருமே என் அரசியல் கட்சிகள் கூட அவங்களும் கூட நமக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. காங்கிரஸ் கட்சி சேர்ந்து நமக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. திமுகவை சேர்ந்தவங்க, எல்லா கட்சியில் உள்ளவங்க நமக்கு வந்து ஆதரவு கொடுக்குறாங்க. அது வந்து ஒரு பெரிய மாற்றம். அது பொன் ராதாகிருஷ்ணன் கடந்த காலத்தில் கொண்டு வந்த திட்டத்தை கொண்டு வருவார். மீண்டும் பிரதமராக நரேந்திர மோடி அவர்கள் தான் ஆட்சியில் இருக்க போறார். அந்த நம்பிக்கை, அதை தொடர்ந்து பொன் ராதாகிருஷ்ணன் மேல் வச்சிருக்கூடிய நம்பிக்கை, இதெல்லாம் சேர்ந்து வந்து பலம் தரும் அப்படிங்கக்கூடிய நம்பிக்கையில் இருந்து பிரதமர் நரேந்திர மோடியினுடைய அரசாங்கம் இந்த மாவட்டத்துக்கு கொட்டி கொடுத்து வேற எந்த மாவட்டத்தை பற்றி நான் கவலைப்படல, தமிழ்நாட்டுக்கு உட்பட. ஏன்னா இங்க அவ்வளவு கொடுத்துருக்கிறாரு. அதனால அதிகப்படியான ஒரு ஒரு கடப்பாடுன்னு சொல்லுவாங்க, கடமை பிரதமர் நரேந்திர மோடி நான் கன்னியாகுமரி மாவட்டம் கடமைப்பட்டிருக்கின்றோம். என்னுடைய பணி அதனை தொடர்ந்து நடந்துட்டு சார். மத்தியில வந்து பாஜக ஆளுங்கட்சியா இருக்கிறதுனால தான் என்னால் தொகுதிக்கு வந்து சரிவர பணியாற்ற முடியவில்லை அப்படின்னு விஜயவர்தன் திருப்பி வந்து பேட்டி கொடுக்குறத நம்ம பார்க்குறோம். இதை நீ உங்களுடைய கருத்து சார்? ஒரு தப்பான ஒரு விஷயம். ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக அவர் எப்படி செயல்பட வேண்டுமோ அப்படி அவர் செயல்படவில்லை என்பதற்கு இது ஒரு மிகச்சிறந்த உதாரணமா இருக்குது. பாராளுமன்ற உறுப்பினராட்டு உங்களால திட்டம் கொண்டு வர முடியல, பிஜேபி அரசாங்கம் இருக்குது, எங்களுக்கு ஃபண்டு தரல அப்படி இப்படின்னு சொன்னாங்கன்னா அடுத்தடையும் 400க்கும் மேற்பட்ட இடங்களை கைப்பற்றி பாரதிய ஜனதா கட்சியுடைய அரசாங்கம், நரேந்திர மோடியுடைய அரசாங்கம் வருது.
அப்ப இப்போ உங்களை எதுக்கு எலெக்ட் பண்ணணும்? இன்னொரு விஷயம், பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து உங்களுக்கு திட்டங்கள் கொண்டு வர முடியும்னு சொல்றீங்க. ஒரு விவாதத்திற்காக நம்ம இது சரின்னு வச்சுக்குவோம். நீங்க சொல்றது உங்களுக்கு ஒரு கன்ஸ்டியூஷன் ஓகே. ஆனா பிரதமர் மோடியுடைய அரசாங்கம் அப்படி கிடையாது. இந்த கட்சி அந்த கட்சின்னு ஒண்ணு பார்க்க மாட்டார். நாட்டினுடைய வளர்ச்சிக்கு என்னென்ன பண்ணணும் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஒருவேளை வாதத்துக்கு அது சரின்னு வச்சுக்கிட்டாலும் கூட பாராளுமன்ற உறுப்பினராக நாம செயல்படும் போது மிக முக்கியமாக வெளிநாடுகளில் சிறைபிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய நம்முடைய பாராளுமன்ற தொகுதி, கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதியினுடைய மீனவர்களை மீட்பதற்கு நீங்க ஏன் ஒரு முயற்சி பண்ணல? அது ஏன் உங்களால செய்ய முடியல? நான் முதல்ல பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தபோது, முதல்ல இது 14-19 2வது முறை பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தபோது 99 உடல்கள் நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து வெளிநாட்டில் வேலைக்கு போனேன். அங்க இறந்து போன உடல்கள் 99 உடல்கள் தான் கொண்டு வந்திருந்தேன். இப்ப நான் பாராளுமன்ற உறுப்பினர் கிடையாது. ஆனா கடந்த 2 வருஷத்துல 38 உடல்கள் நாம வெளிநாட்டுல இருந்து கொண்டு வந்திருக்கோம். ஒரு 24 வயசு உள்ள ஒரு பொண்ணு, சீனால படிச்சிருந்த பொண்ணு, டாக்டர் படிச்சிருந்த பொண்ணு, படிச்சு முடிச்சு அவங்க ஊருக்கு வரக்கூடிய நேரம் 2 நாட்டுல புறப்படக்கூடிய 2-3 நாட்டுல புறப்படக்கூடிய ஒரு காலகட்டம். அந்த நேரத்துல அவங்களுக்கு அங்க காய்ச்சல் வந்துருக்குது. அதே படிச்ச கல்லூரியிலே மருத்துவமனையிலேயே சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்க இறந்து போயிட்டாங்க. அந்த உடம்பு கொண்டு வர்றதுக்கு நாங்கள் பட்ட பாடு அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இதுக்காக நான் டெல்லிக்கு போயிருந்தேன். இதுக்காக அமைச்சரை பார்த்தேன். நான் பார்லிமெண்ட் மெம்பர் கிடையாது. ஆனா என் மக்கள் ஒரு 38 உடம்பு நாம கொண்டு வந்திருக்கோம். இதெல்லாம் ஏன் அவர் செய்ய முடியல? சாதாரண கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, என்னன்னா மேடை சரியில்லாததுனால நாட்டியம் கெட்டு போச்சு அப்படி ஒரு இது சொல்லுவாங்க. அந்த மாதிரி தன்னால முடியல சார். இப்போ ஒரு பேட்டி கொடுத்தாரு சார். ஒரு பேட்டி கொடுக்கும்போது பாராளுமன்ற வேட்பாளர் அவர் பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அமைச்சர் பேட்டி கொடுக்குறாரு. பாராளுமன்ற உறுப்பினர் பேட்டி கொடுக்கல. இப்ப என்ன அவருடைய ஆளுமை? என்ன ஆளுமை அப்படிங்கக்கூடியது தான் ஒரு காரியத்தை எடுத்தாச்சுன்னு சொன்னா முடிச்சு கொடுக்குறது. அடுத்தாக்குல தான் மக்கள் மத்தியில செய்திகளை கொண்டு சேர்க்க முடியும் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆளுமை. இந்த 2 பேரும் கட்டாயம் தேவை. அதனால அதெல்லாம் அவர்கிட்ட மைனஸ் பண்ணிட்டு நாம் பார்த்து மக்களும் பார்ப்பாங்க. மரியாதைக்குரிய வசந்தகுமார் அவர்கள் எலெக்ட் ஆகி 1 வருஷத்துக்கு பிறகு பத்திரிகையாளருடைய சந்திப்பு அவர்கிட்ட கேட்குறாங்க, ஒண்ணுமே நீங்க கொண்டு வரலையே அப்படின்ட்டு. 1 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் அவருக்கு 1வது ஆக்ஷன் எழுங்க அப்படிங்கிறார். அவர் பார்லிமெண்ட் மெம்பர், என்ன தோக்கடிச்சு அவர் வந்துருக்கிறாரு. 1வது ஆக்ஷன் எதுக்கு அப்படின்னு சொன்னாங்க, அவங்க ஆட்சி தான் நடக்குது, அவர்கிட்ட போய் கேளுங்க அப்படின்னாரு. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். இது ஒரு தப்பான ஒரு வார்த்தைகள் விடுறது, தன்னால முடியல அப்படிங்கக்கூடியது வேற குற்றச்சாட்டுகள் மூலம் சொல்லி இதுதான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. வெளியே வேற எதுவும் கிடையாது. ஒரு பாராளுமன்ற உறுப்பினராட்ட ஒரு செயல்படவில்லை. இந்த மாவட்டத்துல ஏறக்குறைய 2.5 மாசம், இந்த 2.5 வருஷம் அவர் செயல்பாடற்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இருந்தார். கடைசி நேரத்துல அறிக்கைகள் கொடுக்கிறது இதுதான். பாஜகவுக்கு வாக்களிப்பதால் என்ன நன்மைகள் கிடைக்கும்? ஏன் பாஜகவுக்கு வாக்களிக்கும்? கன்னியாகுமரி மாவட்டம் காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் தாமரைக்கு வாக்களித்தாக வேண்டும். கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய கனிம வளங்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால், கனிம வளங்கள் கேரளத்திற்கு கடத்தப்படுவது தடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னால்
அவர்கள் தாமரைக்கு வாக்களிக்க வேண்டும். பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய்க்கான திட்டங்கள் நான் கொண்டு வந்ததை அவர்கள் முடக்கினார்கள். அதை மீண்டும் செயல்படுத்தி 4 வழிச்சாலை போன்ற விஷயங்களை முடிக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் தாமரைக்கு வாக்களிக்க வேண்டும். இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனை முதல் முறையாக நான் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தபோது கொண்டு வந்த இந்த மருத்துவமனை பன்னோக்கு மருத்துவமனையாக கேன்சர் போன்ற நோய்களுக்கு சிகிச்சை கொடுக்கக்கூடிய மருத்துவமனையாக மாற்ற வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் தாமரைக்கு வாக்களிக்க வேண்டும். மீனவர்களுக்கு என்று சொல்லி ஒரு பிரதிநிதி இருப்பது போல ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் செயல்பட முடியும் என்பதை காட்டுவதற்காக அவர்கள் தாமரைக்கு வாக்களிக்க வேண்டும்.